ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கே இருக்கோம் கோயில் மொக்க போடாதீங்க எந்த கோயிலில் இருக்கோம்னா என்னடி நீ மட்டும் மாலையோட வர எனக்கு மட்டும் கொடுத்தாங்க 100 ரூபா டிக்கெட்டா 10 ரூபா டிக்கெட்டு என்னோட ஆசீர்வாதம் எப்போ உனக்கு இருக்கும் தேங்காய் உடைக்கிறது உடைக்கலையா தேங்காவை அடைஞ்சாலும் உடைப்பாங்க போலியா நல்லா உடம்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பு. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 2 days ட்ரிப் பிளான் தான் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலுக்கு தாங்க போட்டிருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாம் ஒன்றா போகிறதுனால செம்ம வைப்பாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக என் வாய்ஸ் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் காதில் ஏதாவது பஞ்சோ இல்லை கொஞ்சம் தூரமாகவே வச்சு கேட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சவுண்டு கம்மி வச்சு கேட்டுக்கிறது நல்லது, முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அங்கே இருந்தாப்புல நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கணுங்கிறனால அதோட ஓன் வாய்ஸில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அடி சதறிடுச்சு. ஆனால் ஹேங் ஆகுது தம்பி. இப்படி ரோட்டில் உட்காந்து யாருமே கிண்டிட்டு இருக்க மாட்டாங்கடி. அது சித்ரா பவன் ஹோட்டலுக்குள்ளேயே போய் கூழ் கிண்டுன்னு சொல்லி கிண்டிட்டு வந்த செஃப் இவங்க தான். அநியாயத்துக்கு ஹேங் ஆகுது ஃபோனு. இவன் என்னடி பெரிய வேற அடிக்குது, அதை க்ளோஸ் பண்றான். துணி க்ளோஸ் பண்ணு, இருட்டா இருக்கு. ரஜினி என்னாச்சு? நீ அவளோட வந்து உட்காந்துட்டீங்க. டாடி ஓகேவா? ஸ்டார்ட் தி மியூசிக். என்ன பண்ணுவா பண்றான். எப்படி நீ பேசுறது கேட்காது, அதனால டைம் பேசு. திருச்சவங்க ஸ்ரீதேவி தெரியுமா? கோயிலுக்கு வரோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு முன்னாடி வரது இல்லை. மணி இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மணி ஆச்சு? 1 மணி ஆக போது. 1 மணிக்கு நட சாத்த போகிறாங்களாமா. எப்படி வந்திருக்கவங்க எல்லாரும் பின்னாடி எல்லாம் என்னோட ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க. பெருமாளை பார்க்க முடியுமான்னு தெரியல. இங்கே பார்க்க சிங்கம் சிங், ஆனால் கிளாரிட்டியே இல்லை. தெரியுது அந்த லைட் கிளார் தெரியுதா? அந்த மாதிரி கிளார் அடிச்சது. அப்படியா? ஆமாம், அது பார்ப்பேன் நான். அது என் வீட்டுக்கு பார்த்துட்டு வருவார். அது எத்தனை பேர் இருக்கீங்களா? கேமராலாம் தோண்டி. ஆமாம், அண்ணியாரும் வந்திருக்கோம், கோயிலுக்கு வந்திருக்கோம். கூட வந்திருக்கேன். ஆமாம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. கோயில் நட சாட்டுறதா வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போகும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி நீங்களும் இப்போ லேட்டாக வந்துடாதீங்க. ஆமாம், எல்லாம் பொறுமையாக இருந்து வந்து சாமி வந்துட்டு இருக்கோம். வீடியோ எடுக்கணும். இங்கே பாரு, எதுடா கிளாரிட்டி பாரு.
போங்க போங்க போங்க. எங்க அப்பாலாம் இங்க இல்லை, எங்களை சீக்கிரம் வாங்க நீங்க. என்னடி நீ மட்டும் மாலையோட வர? எனக்கு வந்து கொடுத்தாங்க 100 ரூபா டிக்கெட்டா? 10 ரூபா டிக்கெட்டு. என்னோட ஆசீர்வாதம் எப்போ உனக்கு இருக்கும். நம்ம கூட இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஆ தள்ள 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 தள்ள. மேடம் இங்கே பாரு மஞ்சு. ஒரே மாலையை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்க. டோராவின் பயணம். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, எங்கே இருக்கோம்? மொக்க போடாதீங்க. எந்த கோயிலில் இருக்கோன்னா, ஹாய், ஆமாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு முத்திரை சொல்கிறாங்கல்ல, அதில் இருக்கிற கோபுரம் வந்து இந்த கோயிலோட கோபுரம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். மற்றபடி கோயில் ஹிஸ்ட்ரி பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க? ஆண்டாள் வந்து இங்கே தான் கல்யாணம் பண்ணாங்களா? சும்மா சொன்னேன். இங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஹிஸ்ட்ரியாக தெரிஞ்சுட்டு, ஆமாம், நான் வீடியோ பின்னாடி வாய்ஸ் கொடுப்பேன். நிஜமாவே அப்போ அந்த கோயிலில் இருக்கும்போது எனக்கு அந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியல. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம். பட் அந்த கோயிலில் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டாள் வந்து அங்கே தானாகவே வந்து துளசியில் வந்து உருவானதாகவும், திருப்பதி சாமிக்கு போடுற மாலை திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆண்டாள் கழுத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பதி சாமிக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது நான் எந்த அளவுக்கு கரெக்டாக கன்வே பண்ணேன்னு தெரில. பட் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றின ஏதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஆண்டாள் அவங்களா உருவான அந்த கோயிலுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி போங்க போங்க போங்கலாம். இது எது பாப்பா? ஆமா, துணி காய போட்டிருக்காங்க. துணி காய போட்டிருக்காங்களா? இல்லடி தங்கம், இந்த மாதிரி குட்டி பாப்பா வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இதை ஏன் மச்சு பொட்டணம் கட்டியிருக்காங்க? தொட்டில் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. என்னது இப்படி வந்தால் வெளியே ஏதோ ஒரு இது வேணாமாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆண்டாள் சன்னதியில் இருக்கோம். இது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு என்ன சொன்னாங்க, ஆண்டாள் அவதரிச்ச இடம். ஆமாம், ஒரு துளசி செடியில் வந்து அவதரிச்சாங்கன்னா அது வந்து அங்கே இருக்குது. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் ரொம்ப லொல்லு பேசுகிறேன், பார்த்துக்கலாம். பிரியா 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 அத்தை வாங்கியிருக்குமே நேரத்துக்கு. ஆமாம், இது உள்ளே வந்து தான் தெரியுமா? சீலிங் போகிறேன். நம்ம எங்கே இருக்கோம்னா, அது என்ன சாமி, பெருமாள் வந்து படுத்துட்டு இருப்பார்ல, அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். அங்கே தான் பிரச்சனையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னது? ஆமே, என்னோடய ஃபோனில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்ததுனால தான் அங்கங்கே ஹேங் ஆச்சு. ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இன்னொரு சாரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த காந்த குரல் வந்து அங்கங்கே ரொம்ப கொடூரமாக கேட்டுச்சுன்னு என்னாலே கேட்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக சவுண்டில் என் வாய்ஸ் கேட்குமோ கேட்காதோ அப்படின்னு நானே நினச்சி ரொம்ப கத்தி கத்தி பேசியிருப்பேன். அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கோம். அடுத்து இதை விட ஒரு பழமையான கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது எங்கே என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது எங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த வீடியோ பற்றின ஹிஸ்ட்ரி நான் எதுவும் பெருசாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஊராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.